அப்போஸ்தலர் 28-23 வாசிக்கலாம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கி இருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். யாரிடத்துல? இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளார வந்துட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்தவனாக மாறின, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த, இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிற யெகோவா என்று சொல்லி அறிந்து கொண்டு அவரை கர்த்தர் என்று சொல்லுகிற, அவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் பேசுகிறதான இதுக்கு வந்துட்டோம் நம்ம. அப்ப பவுல் அப்போஸ்தலன் கூடியிருக்கிற இடத்துல ஒரு நாளை குறித்து அநேகர் அவன் தங்கி இருந்த வீட்டிற்கு அவனிடத்துல வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும். பயங்கரம்ல, முடியுமா நம்மளால? முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, முடியுமா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அது கர்த்தருடைய வார்த்தை தானா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு, இவன் என்னதான் பேசுறான்னு கேட்கிறதற்கு காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து மல்கியா வரைக்கும் பவுலுடைய கரத்துல பைபிள் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, ஏன்னா நியூ டெஸ்டமெண்ட் இல்லை. அப்ப மல்கியா வரைக்கும் காணப்படுகிறதான ஆகமங்கள் பிளஸ் தீர்க்க தரிசனங்களில இயேசுவை குறித்து, அதாவது பவுல் அப்போஸ்தலன் நம்புகிறதான இரட்சகராகிய இயேசுவை குறித்து, கர்த்தரை குறித்து, பரலோகத்தினுடைய ஒரே தேவனை குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்றான், அந்த விசேஷங்கள்லாம் எடுத்து அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். 24 வசனம். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாது இருந்தார்கள். எப்படி? வேதத்திலிருந்து எடுத்து காமிச்சு புட்டு 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 வச்சாலும் கூட, இங்க பாரு, இங்க இருக்கு பாரு, இது கிரைஸ்து தான் குறிக்குது, இங்க பாரு, இங்க பாருன்ட்டு ஆகமங்களையும் தீர்க்கதரிசி சொன்னாலும் கூட, பைபிள் அவங்களுது வேத வாக்கியங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம். இப்ப இதை அவர்கள் மத்தியிலே ஒருவன் பாத்தீங்கன்னா அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவன் பேசுகிறான். ஆனா பாத்தீங்கன்னா அதுல சிலர் தான் விசுவாசிக்கிறாங்களா, சிலர் அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, அவிசுவாசியா காணப்படுறாங்க. ஆச்சரியம். 25. இப்படி ஒருவர் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்திலே போய் சொல்லு என்று பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஏன் நன்றாய் சொல்லி இருக்கிறார் போல் சொல்றான். பவுல் இதை பல முறை வாசித்திருப்பார். பவுல் பலமுறை வாசித்தாலும் இதை பவுலால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கும்ல. ஏன்னா பிராக்டிக்கலா பார்க்கவே இல்லை. எப்படி ஜனங்களுக்கு விளக்கி சொன்னா புரிந்துரும், ஏற்றுக்கொள்வார்கள், அப்படிதான் பவுல் நினைச்சிருப்பான். இப்ப பிராக்டிக்கலா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பவுல் இதை சந்திக்கிறார். என்னன்னா, இவரும் இப்படி இந்த இயேசுவானவரை வெறுத்தவர் தான், ஆனா இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு இந்த சத்திய வசனங்களை அறிந்து கொண்டவராக இவைகள் எல்லாம் இயேசுவை குறித்து பேசுகிறது அப்படி என்று சொல்லி தன்னுடைய ஜனத்தாரிடத்துல அவர்கள் பேசும்போது அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அப்போ புரியுது பவுலுக்கு, நன்றாய் தான் சொல்லி இருக்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. என்ன பண்ணுவாங்க இவங்க? எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனாலதான் நன்றாய் என்பதை என்ன பண்றாரு பவுல் அதுல ஆட் பண்ணி சொல்றாரு. ஏசாயா சொன்னதை அப்படியே சொல்லல, சொல்லி நன்றாய் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி ஏசாயின் மூலமா பேசி இருக்கிறாரு. ஏன்னா நான் இப்ப பாக்குறேன், இதை எப்படி நம்பாம இருக்க முடியும், எப்படி விசுவாசிக்காம இருக்க முடியும், எப்படி இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியும், எனக்கு புரியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை குறித்து ஏற்கனவே சொல்லி இருக்குது, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றான். உங்களுக்கு அப்படியா நீங்க தோணியிருக்கா? எத்தனை தடவை சுவிசேஷத்தை சொன்னாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்லிட்டேன், நான் ஃபுல்லா விலைக்கு சொல்லிட்டேன். என்ன பண்ணுவாங்க, எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல அது மாதிரியும் அல்லது ஏற்றுக்கொள்ளாத படிக்கும் அவர்கள் காணப்பட்டு பேசினாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சோர்ந்து போவோம், வருத்தப்படுவோம். எல்லாத்த பார்க்கல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ஆக்சுவலா எப்படி சிறுபிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறதை போல இந்த காரியத்தின் விசேஷத்தை சொல்லிக் கொடுத்தும் கூட ஒருவன் காது இருந்தும் கூட கேளாதவனை போல அவன் சொல்லுகிற அந்த பதில் பாத்தீங்கன்னா எரிச்சல் கோபத்தை உண்டாக்குகிற, சோர்ந்து போக செய்கிறதை கடந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம், மிஸ்ட்ரியா இருக்கும் எனக்கு ஆக்சுவலா.
மிஸ்ட்ரியா இருக்கும். எப்படின்னா புரிந்து கொள்ள முடியாத புதிராய் காணப்படும். அப்படி வந்து பவுலுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்காரு போல. அவர் சொல்றாரு, பரிசுத்த ஏசாயை கொண்டு நன்றாய் சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டு பிராக்டிக்கலா அவன் என்ன பண்றான், தன்னுடைய ஜனத்தினுடைய நிலையை அவன் பார்க்கிறான். அப்படி நம்ம இருக்கிறோமா, சிந்தித்து பார்க்கணும். 28 வசனம், ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இதான் நடந்தது. ஆக்சுவலா எப்படி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, ஆனா நாம அவர் அறியாத ஜனங்களாய் காணப்பட்டவங்க இவ்வளவு பேர் கூடி வந்து இருக்கிறோம். எப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியமா இல்லை இது நமக்கு? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வம் வந்து அறியாததான தெய்வம். ஆனா எப்படி இந்த தெய்வம் நமக்குள் வந்தார், அல்லது அவருடைய வார்த்தைகள் எப்படி நமக்குள் வந்தது? எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தள்ளினாங்க. யாரு? வாக்கு தத்தத்தை ஆணையை பெற்ற அவர்கள் தள்ளுகிறார்கள். ஆனால் அறியாது எங்கேயோ காணப்பட்டதான அற்பமாய் எண்ணப்பட்டதான, அவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டதான எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இந்த சத்தியத்தை புரிய செய்து ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் விசுவாசி, நான் ஒரு ஊழியம் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்படி அந்த பிரிவிலேஜ் எங்க கிடைச்சது? பவுல் சொல்றான், உங்களுக்கு நிச்சயமா தெரியணும், அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மெசேஜ் முடிஞ்சிடுச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பைபிள்ல இருக்க காரியங்கள்லாம் எடுத்து கிரைஸ்ட் யாரு, இந்த இயேசு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறவர், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே அவர் யார் என்று சொல்லி அவன் முடித்த பின்பு, ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க முன்னாடியே எழுதி இருக்குது, ஓகே தேங்க்யூ, நான் என்ன போறேன், புறஜாதிகளுக்கு போறேன், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், சொல்லி விட்டு போறான். அப்போ யூதர்கள் தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டாங்க. இப்ப இதனால்தான் ஏன் கிறிஸ்டியன் சபைகள்லாம் நிறைய இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்னன்னா ஒவ்வாமல் இருப்பது, சத்தியம் வந்து ஒன்றுதானே, இயேசுவானவர் ஒருவர் தானே, ரட்சகர் ஒருவர் தானே, இஸ்ரவேலர்களுக்கும் அவர் தான், மற்ற புறஜாதியாய் காணப்பட்ட எல்லா மனுஷருக்கும் அவர்கள் தானே. ஆனா அந்த கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லி ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எதற்கு இத்தனை சபைகள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. காரணம் என்னவென்று சொன்னார், அதுல இருக்க காரியங்கள் புரியாம, இதுக்கு காரணம் தேவன் தான், இதுக்கு காரணம் தாவீது தான், இதுக்கு காரணம் ஏசாயா தான், இதுக்கு காரணம் பேசினதானே பவுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, புரியாததற்கு காரணம் நான் தான், பைபிளை வந்து சரியா படிக்கிறது கிடையாது, பைபிளுடைய அர்த்தத்தை வேறு விதமாய் மேலோட்டமாய் புரிந்து கொண்டா எல்லாரையும் பிளேம் பண்ணிட்டு இருப்பேன் என்கிற சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுன்னா சபையெல்லாம் என்ன ஆயிடும், ஒன்னாயிடும். ஒரே தெய்வத்துக்கு கீழே நம்ம வந்து விட முடியும்.